டெய்லி 2 பேர் சேர்ந்து தானே சாப்பிடுவீங்க. இன்றைக்கி அவள் எங்கே போனா? டெய்லி உன்னை சாப்பிட விடாமல் சண்டை போடுறா அப்படின்னு சொல்கிறக்க அவளை என்கிட்ட மாட்டி விட்டியா? பின்னாடி தெருவில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, சண்டை போடுற மாதிரி. ஒருவேளை அங்கே போய் மாட்டி விட்டு வந்துட்டியா நீ மட்டும் தனியாக? டெய்லி நம்மளை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்குது அப்படின்னு போய் என்கிட்ட மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வராமல் இருக்காது, கரெக்டாக டயத்துக்கு வந்துருமே சாப்பாடு டயத்துக்கு. இன்றைக்கி நீ மட்டும்தான் இருக்க. இன்றைக்கி நீ மட்டும் தான் நிம்மதியாக சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட்ருக்கு. நீ மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் நிம்மதியாக சாப்பிட்ருக்க. அது இருந்தாலும் உன்னை சாப்பிட விட்டுருக்காது, அப்படி தானே? இரு தர்றேன். எங்கேப்பா அதை? ஃப்ரெண்டு தானே அவனுக்கு? ஃப்ரெண்டா அவன் தங்கச்சியா? 2 பேரும் ஒரே இடத்துல தானே பிறந்தீங்க, ஒரே இடத்துல தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போச்சுன்னு தெரியலையா உனக்கு? 2 பேரும் சேர்ந்து சாப்பிட வருவோமே, அவளை காணமேன்ற ஒரு அக்கறை இருக்கா உனக்கு? மனசாட்சி இருக்கா உனக்கு? ஆளை காணமேன்னு நேரம் ஊழ விட்டு அழுதுருக்க வேணாமா? ஏன்பா ஓய், உங்கள்கிட்ட வயிறு நிறைஞ்சால் போதும், அப்படி தானே? இந்த உலகத்தில் எல்லாருமே அவனை நன்றி உள்ள ஜீவன் சொல்லுவாங்க தெரியுமா? சொந்த இனத்தையே தன்னோட ஏரியாவுக்குள்ளே தன்னோட எல்லைக்குள்ளே விடாமல் அடித்து துரத்தி கடித்து கொதறி சண்டை போட்ட ஒரே நன்றி கட்ட ஜீவன் நீ தானே? சொல்லு. சொந்த இனத்தையே வாழ விடாமல் சொந்த இனத்தையே அடித்து துரத்தி உன் கூட இருந்த ஆளையும் ஆளை காணோம், எங்கிட்டு போய் மாட்டி விட்ட. ஆனால் அதை அடிக்கிற தைரியமும் உனக்கு இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அதை நினச்சிச்சுன்னா உன்னை தூக்கி போட்டு மிதித்து சங்கில் எரிமி வச்சுப்படும். அதனால் ஏதோ பிளான் போட்டு யாரையோ கூப்பிட்டு வந்து இங்கே உள்ளே விட்டு எங்கிட்ட இன்னும் கூட்டிகிட்டு போய் ஓட விட்டுட்ட. அப்படி இல்லை அப்படின்னா அதை சாவடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லு. திண்டுக்கிட்டே இரு, தான் வயிறு நிறைஞ்சா போதும். தான் வயிறு நிறைஞ்சா போதுமா உனக்கு?